வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசம் சமையலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு டீ டைம் ஸ்நாக் பார்க்க போகிறோம். அதுதான் மிளகாய் பஜ்ஜி. பொதுவாக பஜ்ஜி நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், அப்புறமா வாழைக்காய் இதிலெல்லாம் செய்வோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகாய் பஜ்ஜி. இன்றைக்கி நான் மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த ரக மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மிளகாயில் காரம் சுத்தமாக இருக்காது, அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். வாங்க மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூடவேவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், எண்ணெயும் அதிகமாக குடிக்காது. இப்போ அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்க்கறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது கூடவேவும் காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், அதை நல்லா கைகளில் இந்த மாதிரி அழுத்தி நொறுக்கிட்டு அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இது ஓமம் சேர்க்கறதுனால நல்லா மணமாக இருக்கும் பஜ்ஜி. இப்போ இது கூடவேவும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இன்னமும் பஜ்ஜி நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு விஸ்கால முதல்ல இந்த மாதிரி கலந்துருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிடணும். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க முதல்ல. அதாவது நம்ம மற்ற பஜ்ஜி செய்கிறதுக்கும் இந்த பஜ்ஜி மாவு கரைக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். அதாவது மாவு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா மிளகாயில் ஒட்டி பிடிக்காது. நம்ம நார்மலான பஜ்ஜி செய்கிறதுக்கு இதை விட தண்ணியாக இருக்கும். ஆனால் மிளகாய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு கட்டியாக இருக்கணும். இப்போ நான் 4 மிளகாய் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி செய்ய. பொதுவாக இதை கீரி விதையெல்லாம் எடுத்துருவாங்க. நான் இன்றைக்கி அப்படி செய்யலை. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி கீறுறப்ப நிறைய எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் பஜ்ஜி. அதுவும் போக இந்த விதைகள் அதிகமாக காரம் இருக்காது. அதனால் நம்ம அப்படியே போடலாம். ஒன்றும் வெடிக்காது, ஒன்றும் செய்யாது. இப்போ வாங்க, இப்போ மாவில் மிளகாயை நல்லா துவைச்சிட்டு நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் பஜ்ஜியில் மாவு கரைக்கிற பதம் ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாக செய்கிற பஜ்ஜிக்கு மாவு கரைக்கிறத விட மிளகாய் பஜ்ஜிக்கு ரொம்ப கட்டியாக இருக்கணும். அப்போ தான் மிளகாயில் நல்லா அந்த மாவு நிற்கும், இல்லாட்டி நிற்காது. ஏன்னா மிளகாயினுடைய அந்த மேல்புறம் ரொம்ப வலுவழுப்பாக இருக்கிறதுனால மாவு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்டியாக கரைச்சாதான் நிற்கும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் குடித்தா பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா மிளகாயை நல்லா கீறிட்டு அதனுடைய விதைகள் எல்லாம் எடுத்துட்டு கூட நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமானதுக்கப்புறமா எடுத்துருங்க. அதே மாதிரி எல்லா மிளகாயையும் அந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மிளகாய் பஜ்ஜி. அதுக்கு இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் மிளகாய் பஜ்ஜி. அதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக அப்படியும் சட்னியில் டீப் பண்ணிக்கோங்க. பயங்கர சூடாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் போனோம்னா மிளகாய் பஜ்ஜி டீ கடைகளில் ரொம்ப விற்பாங்க. அதே மாதிரியான சுவை, இன்னும் சொல்லப்போனால் அதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா மிளகாய் உள்ளே நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் 2 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று நம்ம கலக்கிற அந்த மாவு நல்லா திக்காக இருக்கணும். அப்புறமா எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாகிடுச்சுன்னா போட்ட உடனே அப்படியே வெளியில் கருகிடும், உள்ளே மிளகாய் வேகாது. அதனால் இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் மிளகாய் பஜ்ஜி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினந்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையல். தேங்க்யூ.